இன்றைக்கி ஒரு பஃப் ஸ்லீவ் பார்க்கலாம். குட்டி பஃப் ஸ்லீவ் இது. எப்பவும் போல் ஒரிஜினல் கிளாத் அடியில் வச்சு நடுவில் பைப்பிங் வச்சு மேலே லைனிங் வச்சு மேலே ஒரு தையல் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு படிமான தையல் அடிச்சிருங்க. இது சாரீ கோல்டன் கலருங்கிறதுனால நாங்கள் பைப்பிங்குமே கோல்டன் கலர்லேயே கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா சுற்றிலும் இருக்கிற தையல் அடிச்சிருங்க. துணியும் லைனிங்கும் ஒன்றா வச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாக வெட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ளீட் மட்டும் வர மாதிரி நம்ம இதில் வைக்கணும். இது 1.5 இன்ச்சு அகலம், 1.5 இன்ச்சு உயரும். உங்களோட நார்மல் ஸ்லீவ்லேருந்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஏற்கனவே இந்த வீடியோ நம்மளுடைய இன்ஸ்டா பேஜில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 4 ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் நீங்கள் தையல் அடித்து பாருங்கள். எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஃப்ளீட்டட் வரும். இந்த மாதிரி 4 ஃப்ளீட் வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ரொம்ப தூக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக நீட்டாக இருக்கும். உங்களோட நார்மல் ஸ்லீவில் இருந்து 1.5 இன்ச்சு அகலமும் 1.5 இன்ச்சு உயரமும் வச்சிங்கனாலே இந்த ஃப்ளீட் உங்களுக்கு கிடச்சிரும். பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.